நண்பர்களே, கிராம வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு சொர்க்க வாழ்க்கை. ஏன்னா நகரம் என்பது மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது, கிராமம் என்பது மனசாட்சிக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழலாம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த எருக்கம் பூ இருக்குல்ல, அந்த எருக்கம் மொட்டை நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு எருக்கம் பூ உடைச்சா டப்புன்னு சத்தம் வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும், சத்தம் வரலன்னா நடக்காது. அப்படின்னு ஒரு கிராமத்தில் அப்படி ஒரு அன்பான சுகமான ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே நினைக்கல தான், ஆனால் எதாவது நினச்சிருந்தா நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், டப் டப் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. இது பாருங்கள், இதுவும் கம்மியாக தான் வந்துச்சு. இது பூக்கிற கண்டிஷன் இருக்குது, அதனால் சத்தம் வராது. கரெக்ட். இங்கே பாருங்கள், ஐயோ டமால் டமால். நல்லா சத்தம் வரும்போது வண்டி போயிடுச்சு, நல்லா சத்தம் கேட்கல. டமால் டமால். இதெல்லாம் பூக்கிற கண்டிஷனாக அப்பா. இது செமையாக இருக்கும். என்ன பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? சும்மா சின்ன வயசில் தானே நம்ம இதெல்லாம் போட்டு டப்பு டப்புன்னு உடைப்போம். எப்போ அப்படியே உடைச்சோம்னா அது ஒரு சந்தோஷம். தம்பி இந்த பல்பு கொஞ்சம் போட்டுப்பா. போட்டுடலாம். அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுமா? அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும், பல்காக ஒரு அமௌண்ட் ஆகும். ஒரு பல்பு போட்டோம்னா குறைந்தபட்சம் ஒரு 3000 to 5000 ஆகும். என்ன பண்ணலாமா? சரி, ஓகே. பாட்டிமா ஒரு உதவி கேட்டுருக்காங்க, அந்த உதவி செய்கிறோம். போதும்.